சம்மன் வர்றது தான் இதில் ஒட்டுங்கடின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. தெரியல கைஸ், கேட்டு திறக்குது. கைஸ் அங்கே யாருன்னு தெரியுதுங்களா? நம்ம புஸ்லி ஆனந்த் சார். ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம், ஒரு 2 அரசியல்வாதியோடைய சம்மந்தப்பட்ட இடத்துக்கு தான் கைஸ் போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அரசியல்வாதி வேறு யாரும் இல்லை, நம்ம சீமான் சார். 2 நாளாகவே அவரை பற்றின நியூஸ் தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதாவது அவருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா பாலவாக்கத்தில் இருக்காங்க கைஸ். ஸோ அதனால் நம்ம ரெடின்ஸ்லேருந்து பாலவாக்கம் கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம போயிட்டு அவர் வீட்டு அந்த தெருவுக்கிட்ட என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு அங்கே போக போகிறோம். ஸோ அப்படியே அதை முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம தளபதியோடைய ஆஃபீஸுக்கு தாங்க போக போகிறோம். ஸோ நம்ம ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சிலை மாதிரி வச்சுருந்தாங்களே. ஸோ அவங்களுடைய கொள்கைகள் 5 கொள்கைகள் இருக்குல்ல, அந்த கொள்கை சம்மந்தப்பட்ட சிலை அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு சிலையை நம்மளால் உள்ளே போயிட்டு பார்க்க முடியுதானேன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம ஒரு வழியாக சீமான் சார் வீடு கிட்டக்கே வந்துட்டோன்னு சொல்கிறதுக்கு ஆசை தான். ஆனால் இன்னும் நமக்கு 6 கிலோமீட்டர் பக்கம் காட்டுது கைஸ். இப்போ தான் நம்ம கிண்டி தாண்டி கஸ்தூர்பாய் ரயில்வே ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் கைஸ். இதில் நம்ம அப்படியே நேராக போனோன்னா டைட்டில் பார்க்கு, ஓஎம்ஆர் அந்த ரோடெல்லாம் வரும். ஆனால் நம்ம நேராக போக போகிறதில்ல. ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு எடுத்தோன்னா நம்ம அந்த ஒரு நீலாங்கரை அந்த ஒரு ரோட்டுக்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ அதனால் இப்போ நேராக போயிட்டு ஒரு லெஃப்ட்டு எடுத்தோம்னா அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம சீமான் சார் வீட்டுக்கு. இப்போ டைரெக்டாக அவருடைய தெருவுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். காய்ஸ், ஒரு வழியாக நம்ம பாலவாக்கம் வந்துட்டேன் கைஸ். பாலவாக்கத்தில் சீமான் சார் வீட்டை நோக்கி பயணம். ஸோ இதில் எந்த தெருக்குள்ளே இருக்கிறாருன்னு தெரியல கைஸ். கூகுள் மேப்பில் பார்த்தேன். இதில் போயிட்டு அப்படியே நேராக போயிட்டு லெஃப்ட்டு எடுக்கணும்னு சொல்லிச்சு. ஆனால் எந்த லெஃப்ட்டுன்னு தெரியல. இதுவா? இல்லை, இது நம்ம அப்பார்ட்மெண்ட்டு போல். ரோடு கூட போடல பாருங்க கைஸ். என்ன கைஸ் இது? சீமான் சார் தெருவில் ஒரு ரோடு போடலையா? இது என்னமோ ஒரு சின்ன தெரு கைஸ். இதில் தான் போயிட்டு லெஃப்ட் எடுக்கணுமா? ஓ, இதுன்னு தான் நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், இதுவாக தான் இருக்கணும். இது இல்லையா? இப்போ அதுன்னு நினைக்கிறேன் கைஸ். கைஸ், நம்ம சீமான் சார் வீடு இந்த வீடுன்னு நினச்சிட்டேன் கைஸ். ஆனால் அது அவருடைய வீடு இல்லை. ஸோ இந்த தெருவில் அந்த கடைசி ஜீப்பெலாம் இருக்குது பாருங்கள் கைஸ். ஜீப்பெலாம் நிற்கிதில்ல, ஸோ அங்கே தான் இருக்குது சீமான் சாருடைய வீடு. நம்ம கிட்டக்க போயிட்டு அங்கே எடுக்க முடியுதா பார்ப்போம். ஏன்னா அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. என்னடான்னு சொல்லிட்டு நம்மளை கேட்பாங்க. பார்ப்போம், எப்படின்னா நம்ம கிட்டே போயிட்டு பார்ப்போம் பார்க்க முடியுதான்னு சொல்லிட்டு. கைஸ், நம்ம வந்துட்டோம் கைஸ். அங்கே இருக்குல்ல அந்த ஜீப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் அவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த வீடு தான் கைஸ் சீமான் சாருடைய வீடு. தெரியுதுங்களா? அந்த சம்மன் ஓட்டினது கூட கிழிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. அழைப்பானை ஒட்டு சார்பு செய்ய விரும்பும் காவல் அதிகாரிகள் இங்கே ஒட்டவும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் ஓட்டுறது தான் இதில் ஒட்டுங்கடின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. தெரியல கைஸ், கேட்டு திறக்குது, யாருன்னு தெரில. ஸோ இதுதான் கைஸ் சீமான் சாரோடைய வீடு. இப்போ நான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கே ப்ரெஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சார் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் உள்ளே இருக்காரண்ணா சார்? தெரியலையா? நான் என்ன கொடுக்குறதுக்கு கேட்குறேன்ல, யாரா நீ? ஐயா, தண்ணி கேன் போட வந்தேன். டெலிவரி வந்தீங்களா? ஓகேண்ணா. காய்ஸ், நமக்கு பின்னாடி இருக்கு பாருங்க. இதுதான் சீமான் சாரோடைய வீடு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கே ஒட்டின சம்மன் அதெல்லாம் கூட இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல சம்மன் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்காரு கைஸ். இந்த இடத்துல ஒரு சிலை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. பிள்ளையார் சிலை வச்சுட்டு கேட்டு நல்லா சின்ன கேட்டாக தான் இருக்குது. அங்கே என்ட்ரன்ஸ் வர பெரிய கேட்டு அதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அது இல்லை, இதுதான் கைஸ். பார்த்துக்கங்க, சீமான் சாருடைய வீடு. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலே வாடகை தராராம் இந்த ஒரு வீட்டுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் காமிச்சிட்டு அப்படியே நம்ம அங்கே போகலாம் கைஸ். பனையூருக்கு போகலாம் வாங்க. இந்த இடத்துல வச்சுருக்காங்க பாருங்க கைஸ், சூர்யா சித்த விநாயகர்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் சிலை. அந்த இடத்துல நோட்டீஸ் ஒட்டுறதுக்கான ஒரு போர்டு. ஸோ அவங்க சம்மன் ஓட்டின அடையாளம் இருக்குது பாருங்கள். ஸோ ஒட்டி கிழிச்சிருக்காங்க அந்த ஒரு இது. அப்புறம் உள்ளே தென்னை மரம் அதெல்லாம் தான் இருக்குது. ஒரு கார் ஒன்று நின்றுட்டு இருக்குது. அவ்வளோதான் கைஸ், வந்ததுக்கு உங்களுக்கு சீமான் சார் வீட்டை காமிச்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே பனையூருக்கு போகலாம் கைஸ். ப்ரெஸ்ஸெல்லாம் ரெடியாக இருக்காங்க. எதனா சம்பவம் நடக்கும் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்மளும் அதுக்கு தான் வந்தோம். எதுவும் நடக்கலை, நம்ம கிளம்பலாம் கைஸ். 5வது முறையாக நம்ம சீசோர் டவுன் 8th அவென்யூக்குள்ளே போகிறோம். ஸோ வந்த எல்லா முறையுமே நம்மளால் அந்த ஒரு டிவிக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போக முடிஞ்சது. ஆனால் இந்த முறை போக முடியுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். எல்லா டைமும் போயிட்டா அது எப்படி? அது இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்.
ஸோ உள்ளே போக முடிஞ்சால் அந்த ஒரு 5 பேருடைய சிலையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை மட்டும் நம்ம போயிட்டு பார்ப்போம் கைஸ். பார்த்துட்டு வருவோம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. நாய் பாருங்கள், வெயிலுக்கு நல்லா ஜாலியாக வருது. என்ன கைஸ் எல்லாம் செம்மண்ணாக இருக்குது, ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க போல் எல்லாத்தையும். இங்கே தான் கைஸ் ஏதோ ஒரு சீரியல் நம்ம ஒன்று போயிட்டு இருக்காங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு எதிர்நீச்சல்னு நினைக்கிறேன். எதிர்நீச்சலில் ஏதோ ஒரு சன் டிவி சீரியல். அந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் தான் எடுக்கிறாங்க. வீட்டை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் எந்த சீரியல்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல. இந்த வீடில் கைஸ், இதோ இந்த வீட்டை பார்த்துக்கோங்க கைஸ். வெள்ளை வீடு, இந்த வீட்டில் தான் நடக்குது சீரியல். எந்த சீரியல்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க கைஸ், நம்ம ஆஃபீஸுக்குள்ளே போவோம். கைஸ் நம்ம டிவிக்கு ஆஃபீஸுக்கு வந்துட்டோம் கைஸ். பாருங்கள், கேட் ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ நம்ம டைரெக்டாக உள்ளே போயிட்டு 5வது முறையாக உள்ளே போயிட்டு பார்ப்போம் கைஸ். வாங்க போவோம். கைஸ் அங்கே யாருன்னு தெரியுதுங்களா? நம்ம புஸ்லி ஆனந்த் சார். கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புஸ்லி ஆனந்த் சார் அவரோட நின்று ஃபோட்டோவே எடுத்துட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒர்க்கெல்லாம் உள்ளே போயிட்டு இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா கல ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் சார் அவருடைய வீட்டை பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக இங்கே வந்தோம். அந்த ஒரு கொள்கையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு 5 சிலை இருந்தது, அதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு.